ஸோ இதில் வந்து துவாரகா வாசம், பலராமனோட கல்யாணம், அப்புறம் ருக்மிணி சந்தேஷம், இது மூணும் 78, 79 கவர் ஆகுது. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே த்ரிதிவவர்தகி வர்தித கௌஷலம் த்ரிதசதத்த சமஸ்த விபூதிமத் ஜலதி மத்யகதம் த்வமபூஷயோ நவபுரம் வபுரஞ்சிதரோச்சிஷா. த்ரிதிவ வர்தகி வர்தித கௌஷலம். த்ரிதிவான சொர்க்கம், ஹெவன். ஸோ சொர்க்கத்தில் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் உண்டு, அவர் தான் எல்லா சொர்க்கம் எல்லாம் நிர்மாணிக்கிறது. அவர் பேர் விஸ்வகர்மா. ஸோ அந்த விஸ்வகர்மாவை வந்து கண்ணன் கூப்பிட்டுருப்பா. நம்ம போன சாப்டர்லேயே பார்த்தோம். ஏன்னா அந்த இவனோட தொல்லை தாங்க முடியாக்கி சிசுபால வதமெல்லாம் பண்ணுறா இல்லையா, அப்போ அப்படியே மதுராலேருந்து அவளெல்லாம் துவாரகாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி விடுறா. ஸோ அதனால் இந்த விஸ்வகர்மா சொல்லப்பட்ட அவனை கூப்பிட்டுருப்பா சொல்லி பார்த்தோம். ஸோ அதே விஸ்வகர்மா கிட்ட ஒரு இது உண்டாக்க சொல்கிறான். அவனை எப்படி பண்ணுறான், அவனோட ரொம்ப டேலண்டட். அவன் கௌசலம்னா ரொம்ப டேலண்ட் உள்ளவன். அவன் வந்து டிஃப்ரெண்ட்டான அந்த ஆர்கிடெக்சரை எல்லாம் பண்ணுவான். அவனை அந்த மாதிரி உள்ள ஒரு டேலண்ட் அவனுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப அழகான அவனோட டேலண்ட்டை வச்சு ஒரு துவாரகாபுரியை சிருஷ்டி பண்ணுறான். அது எங்கே பண்ணுறான், சமுத்திரத்துக்கு நடுவில், ஜலதி மத்தியகதம். ஜலம்னா தண்ணி, ஜலத்துக்கு நடுவில், சமுத்திரத்துக்கு நடுவில் கட்டுறான் அந்த துவாரகாபுரி சொல்ல ஒரு ஊரை. நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. அந்த எப்படி இருக்கான், அந்த சமுத்திரத்து நடுவில் கட்டின அந்த துவாரகாபுரி வந்து பகவானோட சரீர காந்தினால ரொம்ப அழகாக இருக்குதான் பார்க்கறதுக்கு. ஸோ ஏற்கனவே அந்த துவாரகாபுரி சமுத்திரத்து நடுவில் கட்டப்பட்டதுனால ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பாயிண்ட்டு. அது சொர்க்கத்தில் இருக்கப்பட்ட விஸ்வகர்மா அவரோட கௌசலம் அவரோட டேலண்டால் வச்சு கட்டினதுனால இன்னும் ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல தேவதைகள்லாம் என்ன கொடுக்குறா, திரிதசதத்த சமஸ்த விபூதிமத். திரிதர்ஷனா தேவதைகள் எல்லாரும் நிறைய சம்பத்துகள் எல்லாம் கொடுக்குறா. அந்த சம்பத்தெல்லாம் கொடுத்ததுனால அந்த துவாரகாபுரி இன்னும் அழகாக இருக்கா. அதுவும் அல்லாதக்கு எப்படி இருக்குது, ஜலதி மத்தியகதம் துவம பூஷயோ நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. பகவானோட சரீர காந்தினால அந்த துவாரகாபுரி சொல்லப்பட்ட அந்த பட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ நிறைய இதனால இந்த துவாரகாபுரி வந்து அந்த அழகை சொல்லவே முடியாது. அத்தனை அழகான ஒரு துவாரகாபுரி சொல்லப்பட்ட ஒரு ராஜ்யத்தை இந்த விஸ்வகர்மா உண்டாக்கி கண்ணனுக்கு கொடுக்குறா. ததுஷிரேவத பூபிருதிரேவதி ஹலபிருதே தனயா விதிசாசனாத் மஹிதமுத்சவ கோஷமபூபுஷः சமுதிதைர்முதிதை சஹ யாதவைஹி. ததுஷி ரேவத பூபிருதி ரேவதி ஹலபிருதே தனயா விதி சாசனாத். விதினா பிரம்மா. ஸோ பிரம்மாவுடைய ஆக்னையினால பிரம்மா ஆர்டர் பண்ணுறா. யாருக்கு, ரேவத பூபிருதி, ரேவத ராஜ்யத்தோட ராஜா. அவன் பேர் ரேவத்தன்னு சொல்லி அந்த ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, 5 பிள்ளை ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் ரேவதி. அந்த ரேவதி என்ன பண்ணுறாளாம், பலராமனுக்கு, ஹலபிருத்தேனா பலராமன், பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறான் பிரம்மதேவன். ஸோ அதனால அவர் ரேவதிக்கும் பலராமனுக்கும் கல்யாணத்தை கிராண்டாக கொண்டாட போகிறான். ஸோ அந்த உற்சவம்னா அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறதுக்கு வேண்டி யாதவ குலத்துலேருந்து எல்லாரையும் கிருஷ்ணன் கூட்டின்னு வந்து நிறைய இந்த வாத்தியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கா. கோஷமாக பூபுஷகா. கோஷம்னா வாத்திய கோஷங்கள்லாம் உண்டாக்கி இந்த சண்டை மேளம் மிருதங்கம் இந்த மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வாத்திய கோஷத்தோடு அந்த உற்சவத்தை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறா. யாரோடு, பலராமனோடும் ரேவதியோட கல்யாணத்தை. அத விதர்பசுதாம் खलु रुक्मिणीं प्रणयिनीं त्वयि देव सहोदरः स्वयमदित्सत चेदि महीभुजे स्वतमसा तमसाधुमुपाश्रयन्. அத விதர்பசுதாம் खलु रुक्मिणी. அதுக்கப்புறம் விதர்ப நாட்டு சொல்லப்பட்டது மகாராஷ்டிரா. நாக்பூர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ருக்மிணியோட பிறந்த இடம் தான் நாக்பூர். ஸோ அந்த நாக்பூரில் தான் ருக்மிணி சொல்லப்பட்ட இந்த தேவி இருக்கா. அவள் எப்படி தவள், அத விதர்ப சுதாம் खलु ருக்மிணி பிரணயினி தொய் தேவ சகோதரா. அவள் எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்காளாம். ஏன்னா கிருஷ்ணனை இதோட பார்த்துட்டு இல்லை. ஏன்னா அந்த ராஜா வந்து அவள் அப்பா விதர்ப ராஜா வந்து எப்போதும் அந்த ராஜ்யத்தில் பாகவதர் நிறைய கூப்பிடுவாளாம். ஸோ எப்போவுமே பாகவதர் வந்து நிறைய இந்த பகவத் விசாரங்கள்லாம் அங்கே சொல்லி அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே, குழந்தை காலத்துலேருந்தே கிருஷ்ணனோட லீலையெல்லாம் கேட்டிருக்கா. அதனால அவளுக்கு ரொம்ப ஆசை
கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மனசில் ரொம்ப ஆசை வச்சுன்னு இருக்கா. அவளுக்கு ஒரு சகோதரன், இவளுக்கு தான் 5 சகோதரன். அதில் ஒருத்தன் பேர் ருக்மி பேர். எல்லாமே துஷ்டமார் 5 பேருமே. ஸோ அந்த 5 சகோதரர் ருக்மி சொல்லப்பட்டவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், சேதி மஹிபுஜே. சேதி சொல்லப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு ராஜா, அவன் பேர் தான் சிசுபாலன் சொல்லி. ஸோ அந்த சிசுபாலனை தன்னோட தங்கைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு இந்த ருக்மி நினச்சின்னு இருப்பார். ஏன்னா இவனுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி. இவனும் துஷ்டன், அவனும் துஷ்டன். அதனால ருக்மிணியே அந்த சேதி ராஜாவான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்னு இவன் நினச்சிக்கிறான். ஆனால் ருக்மிணி என்ன பண்ணுறா, அவளுக்கு எப்போதுமே கிருஷ்ணனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால அவள் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கா. இவன் இந்த சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும், ருக்மிக்கு தெரியும் இவளுக்கு அவனை பிடிக்காது, இவளுக்கு கல்யாணம் பண்ணா கிருஷ்ணன் தான் பண்ணிப்பான்னு சொல்லி. ஆனால் அவனோட தமோ குணத்தால் ஸ்வயமதித் சத சேதி மஹிபுஜே ஸ்வதமசா தமசா துமோ பாஸ்ரயன். அவனோட தமோ குணம்னா என்னது, அஜ்ஞானம். அஜ்ஞானத்தால் என்ன பண்ணுறான், தன்னோட தங்கையை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த ருக்மி நினைக்கிறானாம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா தவ நிவேதயிதும் த்விஜமாதிஷத் ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா. ஸோ ரொம்ப காலமாக மனசுலேயே நினச்சிட்டு இருந்தா. ரொம்ப அன்பு, கிருஷ்ணங்கிட்ட அனுராகம் ரொம்ப ஜாஸ்தி ருக்மிணிக்கு. அதனால ருக்மிணி உடனே என்ன பண்ணினாலாம், அவள் நினச்சது என்னது, கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அந்த இதுக்கு எந்த பங்கம் வரக்கூடாது. இல்லை, பங்கம் வந்ததுனால, பங்கம்னா என்னது, அவன் நினைக்கிறது நடக்க போகிறதுலேன்னு அவளுக்கு தெரியாது. அதனால வியாக்குலா ரொம்ப துக்கப்படுறாளாம். ஐயோ, நம்ம கிருஷ்ணனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமே, நம்ம அண்ணா என்ன ருக்மி போயிட்டு இந்த சிசுபாலன் அந்த துஷ்டனை என்னை கல்யாணம் பண்ண வைக்கிறான் அப்படி சொல்லி ரொம்ப மனசில் வியாக்குலத்தோடு இருக்கா அவள். அப்போ அவள் என்ன பண்ணுறா, இதை எப்படியாவது நம்ம இந்த மெசேஜை கிருஷ்ணனுக்கு சொல்லணும் இல்லையா. அதனால இதில் அந்த ஆஸ்தானத்தில் ஒரு பிராமணர் இருந்தாலாம், அவரை கூப்பிட்டு அவரோட காதில் ஒரு மெசேஜை சொல்லி விடுறா. ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறா. இந்த லெட்டரை நீங்கள் கொண்டு நேராக துவாரகைக்கு போய் கிருஷ்ணன்கிட்ட கொடுங்கோ சொல்லிட்டு ஒரு பிராமணனை கூப்பிடுறான். த்விஜ சமாதிஷத்து, த்விஜன்னா பிராமணர். ஸோ அவர் இந்த லெட்டரை கொண்டுட்டு நேராக எங்கே போகிறா, துவாரகாபுரிக்கு போகிறா. திஜசுதோபி சதூர்ணமுபாயயோ தவ புரம் ஹி துராஷ துராசதம் முதமவாபச சாதர பூஜிதஹ சபவதா பவதா பஹ்ருதா ஸ்வயம். ஸோ அந்த பிராமணன் என்ன பண்ணுறா, த்விஜசுதோபி சதூர்ணமுபாயயோ தவ புரம் ஹி துராஷ துராசதம். அந்த பிராமணர் அந்த லெட்டரை வாங்கிக்கிறா. பகவானோட துவாரகாபுரியான அந்த துவாரகாபுரிக்கு எத்தனை வேகம் முடியுமோ அத்தனை வேகம் போக சொல்கிறார் ருக்மிணி. ஸோ அதனால் வேகமாக அந்த துவாரகாபுரிக்கு சேர்றான். ஸோ அந்த புறம் எப்படித்த புறமாமது, சபதி காங்க்ஷித பங்க சமாகுலா தவ நிவேதயிதும் த்விஜமாதிஷ சுகதனம். தவ புறம் ஹி துராஷ துராசதம். யாரெல்லாம் கெட்ட எண்ணத்தோடு இருக்காளோ, கெட்ட எண்ணத்தோடு அங்கே உள்ளே வராளோ அவளுக்கு அந்த புறத்தில் வர முடியாதான். யார் மனசில் நல்லது நினச்சிட்டு வரா அவளுக்கு மாத்திரம்தான் அந்த ஊர்லேயே என்ட்ரி. அந்த மாதிரி நல்ல எண்ணத்தோடு வரவாள் மாத்திரம்தான் அதை அடைய முடியுமா அந்த புறத்தை. ஆனால் இந்த பிராமணர் நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கா இல்லையா, என்ன ஒரு விஷயம், இதான ஒரு லெட்டரே கொடுக்கறதுக்கு வந்திருக்கா ருக்மிணியோடு. அதனால அவருக்கு அந்த துவாரகாபுரிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வர முடியாது. ஸோ வேகமாக வரா. வந்துட்டு என்ன பண்ணுறா, எதுக்கு வராவா, பவதா பவதாப ஹிருதா ஸ்வயம். தாபங்கள், பவதாபங்கள்லாம் என்னது, அந்த தாபத்தை நம்ம துக்கங்கள்லாம் போகக்கூடியது. ஸோ போகக்கூடிய அந்த கிருஷ்ணனை இந்த பிராமணர் பார்க்குறா. ஸோ கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சாச்சு இவர் எதுக்கு வந்திருக்கா சொல்லி, அதனால இந்த பிராமணரை அழகாக உள்ளே கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி அவர் பண்ணுறா. அவரை உள்ளே வர வைக்கிறா. அவருக்கு தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன வாக்கும் எல்லாம் கேட்டுக்கிறா. சச்சபவந்தம ஓச்சத குண்டினே நிருபசுதா கலு ராஜதி ருக்மிணி त्वयि समुत्सुकया निज धीरता रहितया हितया प्रहितोस्म्यहम्. ஸோ பிராமணர் சொல்கிறா, இப்போது நான் குண்டினிபுரம், குண்டினபுரம் தான் அந்த விதர்ப தேசத்துக்கு தான் இன்னொரு பேர், கேபிட்டல். இது குண்டினபுரம் தான் கேபிட்டல். ஸோ இந்த விதர்ப தேசத்தோட கேபிட்டலான குண்டினிபுரத்துலேருந்து நான் வந்திருக்கேன். என்னத்துக்கு வந்திருக்கேன்னா, நான் ஒரு சந்தேஷத்தை கொண்டு வந்திருக்கேன்.
யார் சந்தேஷத்தை அனுப்பியிருக்கா? ருக்மிணி தேவி ஒரு லெட்டரை எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. இந்த லெட்டரில் முழுவதும் அவளோட மனசில் என்ன இருக்குது அதெல்லாம் எழுதியிருக்காளாம். அவளோட மனசே கொடுத்துருக்கா என்கிட்ட. ஸோ அவள் இப்போது தன்னோட மனசில் தைரியம் இல்லாக்கி பயந்துட்டு இருக்கா சொல்லி சொல்கிறா. என்னத்தினால தைரியம் இல்லை? அவளுக்கு அவள் அண்ணா சிசுபாலன் கூட கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போகிறான் இல்லையா, அதனால அவளுக்கு மனசில் தைரியமே இல்லை. அந்த தைரியம் இல்லாதக்கு ஒரு லெட்டரை எழுதி என்கிட்ட கொடுத்துருக்கா. அந்த சந்தேஷத்தை கொண்டு நான் வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கோ சொல்லிட்டு அந்த பிராமணர் கிருஷ்ணனுக்கு அந்த லெட்டரை கொடுக்குறாளாம். தவஹிதாஸ்மி புரைவ குணைரஹம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா ஆயி கிருபாலய பாலய மாமிதி பிரஜகதே ஜகதே கபதேதயா. ஓகே, ஜகதேக பதேதயா, ஜகத்தை பாலனம் பண்ணப்பட்ட ஹே கிருஷ்ணா சொல்லி கூப்பிடுறாங்க. கிருஷ்ணா என்ன சொல்றா? தவ ஹிருதாஸ்மி புரைவ குணைரகம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா. அவள் என்ன சொல்லியிருக்கானா, அவள் ரொம்ப முன்னாலேயே அவளோட மனசை உங்ககிட்ட பறி கொடுத்தாச்சு. கிருஷ்ணையே நினைச்சுட்டு தான் இருக்கா. சின்ன ஏஜ்லேருந்து இன்னே வரை அவள் உன்னையே தான் நினைச்சுட்டு இருக்கா. அவள் மனசெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அப்பேற்பட்ட அவளை சேதின்னு இருப்போம், சேதி ராஜ்யத்தோட ராஜாவான சிசுபாலன் கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறா. ஸோ எப்படியாவது அங்கே நீ அவளை காப்பாற்றணும். ஐ கிருபாலய பாலய மாமிதி. பாலயம்னு என்னது? என்னை காப்பாற்றுவாய் நீ. இங்கே என்னை எப்படியாவது அந்த சேதி ராஜாவாகிட்டேருந்து என்னை காப்பாற்றி நீ என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ. பிரஜகதே ஜெகதேக பதே தயா. ஜெகத்துக்கே பத்தியான ஹே கண்ணா, என்னை எப்படியாவது அந்த இவங்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ருக்மிணி எழுதி கொடுத்துருக்கா அந்த லெட்டரில் சொல்லி இந்த பிராமணர் அதை படித்து காட்டுறானாம். ஸோ கிருஷ்ணன் அதெல்லாம் கேட்டுக்கிறா. அசரணாம் எதி மாம் துவமிபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம் இதி கிரா சுதனோரதனோத்பிருஷம் சுஹ்ருதயம் ஹிருதயம் தவ காதரம். அசரணாம் எதி மாம் துவமுபேக்ஷசே சபதி ஜீவிதமேவ ஜஹாம்யஹம். ஸோ பகவானுக்கு தன் பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு அவருக்கு தவிச்சு போயிடுவாள், அது தெரிஞ்சாச்சுன்னா. ஸோ அதனால அசரணா, வேற யாரும் சரணம் இல்லை. ஏன் நம்ம பகவானை சரண்டர் ஆயிடுச்சுன்னா அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ இங்கே என்ன சொல்கிறா? மாம் என்னை எதி ஒரு காலும், அசரணமாம் எதி மாம் ஒரு காலும் தோம் உபேக்ஷசே என்னை உபேட்சிக்காதே, நீ என்னை வேண்டாம் வைக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. சபதி அதனால உடனே என்ன பண்ணு? ஜீவிதமேவ ஜஹாம்யஹம். நீ என்னை காப்பாற்றலைன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன்? என்னோட ஜீவிதத்தை நான் விட்டுவிடுவேன், என்னோட பிராணனை நான் விட்டுவிடுவேன் அப்படின்னு சொல்லி ருக்மிணி அந்த லெட்டரில் எழுதியிருக்கா. ஸோ நீ என்னை காப்பாற்றலைன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்? என்னோட உயிரை விட்டு விடுவேன் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கா. சுதனோ ரதனோத்பிருஷம். சுதனோன்னு தன்னோட நல்ல சரீரத்தால் நல்ல ஹிருதயத்தால் இருக்கிற கண்ணனுக்கும் ருக்மிணியை நினச்சி மனசில் கண்ணனுக்கு ரொம்ப பயம் வந்துதாம் இப்போ. ஏன்னா அவள் இந்த மாதிரி எழுதியிருக்காளே, நீ என்னை காப்பாற்றலை, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாட்டா நான் என்னோட பிராணனே விட்டுவிடுவேன்னு அதை கேட்டப்போ சுஹ்ருதயம் ஹிருதயம் தவ காத்தரம். கண்ணனுக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுறதாம். எங்கேயாவது இவள் அசடத்தனமாக பிராணனை விட்டுவிட்டாலோ என்ன பண்ணுறதுன்னு கண்ணனுக்கும் மனசில் காத்தரம்னா பயம் வந்துடுறதாம். எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்லி அவரும் நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா அசரணாம், அவளை அவரை தான் சரணடைஞ்சிருக்கா. நீ எப்படி என்னை காப்பாற்றுவே தெரியும், சப்போஸ் நீ வராட்டா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பிராணனை நான் தியாகம் பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லி எழுதியிருக்கா. அதனால அதை பார்த்ததும் கண்ணனுக்கும் மனசில் கொஞ்சம் சங்கடமும் பயம் தோணுது. அகதயஸ்துவமதை நமயே சகே தததிகா மம மன்மத வேதனா நிருபசமக்ஷமுபேத்ய ஹராம்யஹம் ததைதாம் தைதாமசி தேக்ஷணாம். அகதயஸ்துவமதை நமயே சகே தததிகா மம மன்மத வேதனா. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் அந்த பிராமணர்கிட்ட, அந்த ருக்மிணியோட வேதனையை விட ஹே பிராமணர் நீங்கள் நினச்சிட்டு கேள், அவள் தான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கான்னு அதிகமான வேதனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ருக்மிணிக்கு மாத்திரம் துன்பம் படலை அப்படின்னு நினைக்கலவா, அதை விட அதிகம் துன்பம் எனக்கு தான் இருக்குது. ஏன்னா அவளோட லெட்டர் அப்படி இருக்கு இல்லையா, அதனால நான் அங்கே அவளை எப்படியாவது காப்பாற்றுவேன், எடுத்துட்டு நான் வந்துவிடுவேன்னு சொல்கிறான். ஸோ அதனால் நம்ம சங்கடப்படுறோம் வச்சுங்க, ஒரு பக்தனாக இருந்து யாராவது சங்கடப்பட்டா அதை விட சங்கடம் பகவானுக்கும் இருக்குமா. அதனால ஒரு பக்தனுக்கு என்ன சங்கடம் இருந்தாலும் அவர் அந்த சங்கடத்தை கொடுக்காதக்கு காப்பாற்றுவான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில். அதனால் அவர் சொல்கிறா, ருக்மிணியோட சங்கடத்தை விட எனக்கு இன்னும் மனசு வேதனையாக இருக்குது, அவள் இந்த மாதிரி ஏதாவது
முடிவு எடுத்துடணும்னு சொல்லி பயமாவும் இருக்கு எனக்கு, அதனால நான் அவளை எப்படியாவது அங்கேருந்து எடுத்துன்னு வந்து விடுவேன்னு சொல்லி சொல்றா. பிரமுதித்தேன ச தேன சமம் ததா ரதகதோ லகுகுண்டினமேயிவான் குருமருத்புர நாயக மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். பிரமுதித்தேன ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டின மேயிவான். ஸோ அந்த வார்த்தையால் சந்தோஷப்பட்ட அந்த பிராமணர் என்ன பண்ணுறா, பிராமணர் கூட கண்ணனும் ரதத்தை ஏறுறா 2 பேரும். ஸோ இவரே கூட்டிகிட்டு போகிறா தன்னோட ரதத்தில் கண்ணன். ஏன்னா அவர் எங்கே விடுவா இல்லையா, அவர் வந்து அழகாக ஒரு மெசேஜை சொல்லியிருக்கா ருக்மிணியோடு, அதனால அந்த ரதத்தில் ஏற்றி அவரே உட்கார்றா. 2 பேரும் அந்த விதர்ப ராஜ்யத்துக்கு போய் சேர்றா. ஸோ அந்த மாதிரி அங்கே போயிட்டு ரதகதோ லகு குண்டின மேயிவான். குண்டின தேசம்னா விதர்ப தேசம். அந்த விதர்ப தேசத்துக்கு ஒரு க்ஷணத்தில் எத்தி விடுறாளாம். அத்தனை ஃபாஸ்ட்டாக ரதத்தை ஓட்டிட்டு வரா. ஏன்னா குஜராத்லேருந்து மகாராஷ்டிரா வரணும். ஸோ அந்த மாதிரி வராங்க. அந்த மாதிரி உள்ள மருத்புர நாயகா குருவாயூரப்பா மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். நீ வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ருக்மிணியை காப்பாற்றுறே, அது மாதிரி நீ என்னோட துக்கத்தையும் எனக்கு மாற்றிக்கொடு, என்னோட வியாதியை மாற்றிக்கொடு சொல்லி இங்கே நாராயண பட்டதிரி கேட்டுக்கிறா. ஸோ இதில் வந்து அவர் இப்போது துவாரகாலேருந்து நேர விதர்ப தேசத்துக்கு வந்திருக்கா. வந்து எப்படி ருக்மிணியை கூட்டிகிட்டு போகிறா சொல்லி அடுத்த சாப்டரில் 79 வருது.